மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வயநாட்டின் அட்டமலையில் தற்போது ராகுல் காந்தி நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டின் அட்டமலையில் தற்போது ராகுல் காந்தி நேரில் ஆய்வு செய்கிறார். சூரல்மலை பகுதியில் நேற்று தனது தங்கையுடன் சென்றிருந்த நிலையில் தற்போது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மோசமான இயற்கை பேரிடர் என ராகுல் காந்தி வேதனை தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும் என ராகுல் காந்தி ஏற்கனவே உறுதியளித்திருந்தார். தற்போது அட்டமலை பகுதியை பார்வையிடுவதற்காக அவர் அங்கு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், விரிவான விவரம். விக்னேஷ், அதாவது அட்டமலையிலிருந்து தான் அந்த நிலச்சரிவு ஆரம்பமாகி இருக்கிறது. அட்டமலை இருந்து முண்டக்கை, சூரமலை போன்ற பகுதிகளை கடந்து குடியிருப்புகளை அகற்றிவிட்டு சென்றிருக்கிறது. இந்த நிலையில் இங்கு மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் வயநாடு பகுதிக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தார். அங்கு முண்டக்கை சூரமலை பகுதியில் அங்கு நடைபெற்ற அந்த விபத்துகளை பார்வையிட்டார். அதே போல அந்த ஒரு சிறு பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிறு பாலத்தையும் கடந்து வாகனங்கள் அந்த நேற்றைய தினம் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. சிறு பாலத்தை கடந்து வந்து முண்டக்கை பகுதியில் நடைபெற்ற அந்த விபத்துக்களையும் அந்த பார்வையிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகாக மேப்பாடி பகுதிக்கு வந்து முகாம்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களும் ராகுல் காந்தியிடம் கோரிக்கைகளை, அந்த பாதிக்கப்பட்ட விவரங்களை தெரிவித்தார்கள். அதே போல இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடத்தும் மருத்துவ முகாம்களில் மருத்துவர்களிடத்தும் சிகிச்சை பற்றி முழுவதுமாக கேட்டறிந்தார். இன்ற நிலையில் ராணுவம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஃகு பாலம் வழியாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலத்தின் வழியாக 4 சக்கரம் வாகனம் மூலமாக முண்டக்கை பகுதியை கடந்து அட்டமலை வரைக்கும் தற்போது வந்திருக்கிறார். அங்கு முழுவதுமாக ஒரு ஊரே காணாமல் போயிருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் மண்ணில் புதையுண்டிருக்கிறது. பொக்லைன் கனரக வாகனங்கள் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் நடைபெறும் நடவடிக்கைகள், மீட்பு பணிகளையும் அவர் தற்போது காரில் இருந்தவாறே பார்வையிட்டு சென்றிருக்கிறார். விக்னேஷ், நிலச்சரிவு ஏற்பட்ட அட்டமலையில் தற்போது ராகுல் காந்தி ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.